ஹாய் ஆல். ஜாதகம் பெருசா இல்லை மேனிஃபெஸ்டேஷன் லா ஆஃப் அட்ராக்ஷன் பெருசா அப்படின்னு நிறைய பேர் டவுட் கேட்டிருக்காங்கங்க. அதில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதுதான் நடக்கும் அப்படின்னு நமக்கு தெரியும் இல்லையா? அதையும் தாண்டி நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் அப்படியே வழி வழியாக ஜாதகம், ஜோதிடம் இதெல்லாம் ரொம்ப நம்பியிருப்போம். ஆக்சுவலி பார்த்திங்கன்னா எங்கள் ஃபேமிலியிலுமே ரொம்ப ஜாதகம், நல்ல நேரம், ராகு காலம் எல்லாத்தையுமே அப்படியே ரொம்ப அதிக தீவிரமாக பார்க்கக்கூடிய ஆளுங்க தான். ஸோ நானுமே அதில் வளர்க்கப்பட்ட சூழ்நிலையில் நான் அதிகமாக அந்த ராகு காலம் இதெல்லாமே பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு காலகட்டமும் உண்டு. அண்டு என்னுடைய ஜாதகத்தில் சொன்னது எப்படின்னா, இந்த பொண்ணுக்கு வந்து நார்மல் டெலிவரி ஆகாது, சிசேரியன் ஆகும், இந்த பொண்ணுக்கு பெண் குழந்தை தான் பிறக்கும்னா அது ஆப்போசிட்டாக அப்படியே நடந்தது. அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேலே நானும் ஜாதகம் அது இதுன்னு நிறைய தடவை பார்த்துருக்கேன். சில தடவை அவங்க வந்து இந்த பொண்ணோட ஜாதகம் இத்தனை வருஷம் இப்படி இருக்கும், அப்புறமேட்டு நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. அது உண்மையாக பொய்யான்லாம் தெரியாது. அந்த டைமுக்கு நமக்கு ஒரு வித நேர்மறை எண்ணங்களையும் கொடுக்கும், ஒரு வித எதிர்மறை எண்ணங்களையும் கொடுக்கும். சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது ரீசெண்டாக ஒரு 4 நாளைக்கு முன்னாடி என்னுடைய கிளாஸ் ஸ்டூடெண்ட், பிரம்ம முகூர்த்தம் 4th பேட்சில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டூடெண்ட், அவங்க வந்து இந்த மேனிஃபெஸ்டேஷன் மூலயமா அவங்க லைஃப்பை ஒன்று அட்ராக்ட் பண்ணாங்க. எல்லாமே சக்ஸஸாக நடந்துருச்சு. மேனிஃபெஸ்டேஷன் லா ஆஃப் அட்ராக்ஷன் மூலயமா தான் அவங்களுடைய மேரேஜ் லைஃப்பை ஈர்த்தாங்க. ஆனால் அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த டேரட் கார்ட் ரீடிங் சொல்லிட்டு நிறைய சேனல்ஸில் பார்த்துருப்பாங்க போல். ஸோ அதை ஃபாலோ பண்ணிகிட்டே வந்திருப்பாங்க போல். திடீர்னு அவங்களுக்கு இப்போ கொஞ்சம் நிறைய குழப்பங்கள் அப்படின்றதுனால அவங்க போய் அவங்கக்கிட்ட டேரட் கார்ட் ரீடிங் கேட்டிருக்காங்க போல். அவங்க அப்படியே நெகட்டிவாக சொல்லிட்டாங்க, நீங்கள் நினச்சது எதுவுமே நடக்காது, உங்கள் லைஃப் அப்படியே நேர்மறையாக இருக்காது, எதிர்மறையாக தான் இருக்குன்ற மாதிரி அப்படியே அப்பட்டமாக சொன்னதுனால அவங்க அன்றைய நாள் ஃபுல்லாக தூங்காமல் ரொம்ப டிஸ்டர்ப் ஆகி மன உளைச்சலுக்கு ஆகிட்டாங்க. நான் என்ன கேட்குறேன்னா, அது நடக்கிறது நடக்காதது ஏன் தேவையில்லாமல் போய் நம்ம நெகட்டிவை வேணுமே வாலண்டராக காசு கொடுத்து வாங்குற மாதிரி அது ஏன் வாங்கணும்? ஏற்கனவே நம்ம லைஃப்பில் ஏகப்பட்ட குழப்பம், ஏகப்பட்ட பிரச்சனைகள் போயிட்டுருக்கும்போது நம்ம போய் அதை வாலண்டராக ஆக்சுவலி அப்படி தான். ஆனால் ஜாதகம் இந்த இதிலெல்லாம் வந்து இப்படி நெகட்டிவாக அப்படியே சொல்லிடுவாங்க. ஒரு மாதிரி நம்ம மனசு கஷ்டப்படுற மாதிரி, உங்களுக்கு இது நடக்காது, இந்த மாதிரி ஆகிடும், அந்த மாதிரி ஆகிடும் அப்படின்ற மாதிரி. அது சில பேருக்கு ஏற்றுக்க முடியும், சில பேருக்கு மன உளைச்சலை தந்துடும். இந்த மாதிரி சொல்லிட்டாங்களேன்னு அதையே நம்ப ஆரம்பிச்சிடும். ஆக்சுவலி ஜாதகம் வேலை செய்யுமா செய்யாதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜாதகம் வேலை செய்யுது இல்லை. அடுத்தபட்சம் நீங்கள் அதை நம்புறீங்களா? நீங்கள் என்னவா ஆகணும், அவங்க என்ன சொன்னாங்களோ அதை நீங்கள் ரொம்ப எவ்வளோ தீவிரமாக நம்புறீங்களோ அதுதாங்க நடக்கும். நான் இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நம்ம இப்போது கரண்ட்டில் இருக்கக்கூடிய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுடைய ஜாதகத்தை பெரிய பெரிய ஜாதகர்கள், பெரிய பெரிய ஜோதிடர்கள் பார்த்து ஆராய்ஞ்சு சொன்னது என்னென்னா, அவருக்கு அந்த முதலமைச்சர் ஆகக்கூடிய வாய்ப்பே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் அவர் முதலமைச்சராக ஆக்கப்பட்டார் இல்லையா? ஸோ அவருடைய எண்ணம், அவர் எப்படியாவது நான் முதலமைச்சர் ஆகணும் அப்படின்ற எண்ணம் வந்து ஜெயிக்குது. ஜாதகம் ஜெயிக்குமா இல்லை எண்ணங்கள் ஜெயிக்குமா அப்படின்னா, நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ, ஜாதகம் உண்மை என்று நீங்கள் நினைக்கிறீங்கன்னா ஜாதகம் தான் ஜெயிக்கும். நீங்கள் நான் ஜெயிப்பேன் என் லைஃப்பில், எனக்கு என்ன தேவை, நான் அதன்படி தான் என் வாழ்க்கை அமையும் நீங்கள் நினச்சிங்கன்னா உங்கள் லைஃப் ஜெயிக்கும். ஆக மொத்தத்தில் ஜெயிக்கிறது எதுனா உங்கள் எண்ணம் தான். ஜாதக ரீதியாக என் லைஃப் மாறும் அப்படின்னு நினைக்கிறதும் உங்கள் எண்ணம் தான். நான் நினச்சா என் லைஃப்பை மாற்ற முடியும் நினைக்கிறதும் உங்கள் எண்ணம் தான். ஸோ யார் ஸ்ட்ராங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எண்ணங்கள் தாங்க ஸ்ட்ராங் நான் அடித்து சொல்லுவேன். ஸோ ஜாதகம் வந்து மோஸ்ட் ப்ராப்ளி வந்து எக்ஸாக்டாக ப்ரெடிக்ட் பண்ண மாட்டாங்க. ஒரு தோராயமான விஷயங்கள், பாஸ்டில் நடந்த விஷயம் தான் கரெக்டாக சொல்லுவாங்க. ஃப்யூச்சரில் எப்படி இருக்குன்றதில் அக்யூரேட்டாக சொல்ல மாட்டாங்க. அதை வச்சு நம்ம என்ன நினச்சிப்போம், இதுதான் நம்ம லைஃப், அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதுதான் நம்ம லைஃப். 28 ஏஜ் வரைக்கும் உங்களுக்கு எதுவுமே நடக்காது அப்படின்னா அது மனசு நம்ப ஆரம்பிச்சிடும். அவங்க சொன்னதை அப்படியே தான் நடக்கும். அதன்படி உங்களுடைய அந்த செயல்பாடுகள் எதுவுமே இருக்காது. ஸோ நீங்கள் உங்களை பிலீவ் பண்ண ஆரம்பிங்க. அதெல்லாம் வந்து 2ஆம் பட்சம் இருக்கட்டும், அது நம்பாதீங்க அப்படின்னு நான் சொல்ல வரல. பட் அதில் போய் எதிர்மறையான விஷயங்கள் ஏதாவது சொன்னாங்கன்னா உங்களுக்கு தாங்கக்கூடிய சக்தி இருக்கா அப்படின்றதையும் பார்த்துக்கோங்க. உங்கள் ஆழ்மனதை விட சக்தி பெற்ற ஒரு விஷயம்ன்றது எதுவுமே கிடையாதுங்க, யாருமே கிடையாது. ஒரு விஷயமும் நம்ம ஆழ்மனது படி தான். ஸோ உங்கள் ஆழ்மனதை ரீப்ரோக்ராம் பண்ணுறதுல மும்பரமாக இருங்க. அது எப்படிப்பட்ட லைஃப் நீங்கள் வாழ்ந்துட்டு இருந்தாலும் அதன்படி தான் உங்கள் லைஃப் நடக்கும். நிறைய பேர் கிளாஸ் அட்டன் பண்ணால் கூட அதில் ப்ராப்பரான ஒரு கைடன்ஸ் கொடுத்தா கூட அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அதை சரியாக ஃபாலோவே பண்ண மாட்டாங்க. ஆனால் அடுத்த விஷயங்கள், இது என்ன சொல்கிறாங்க, அங்கே என்ன சொல்கிறாங்க, இங்கே என்ன சொல்கிறாங்கன்னு மனசு அலப்பாஞ்சிக்கிட்டே இருக்கிறதுனால தான். ஒரு கான்ஸ்டண்ட்டாக ஒரே ஒரு விஷயத்த கரெக்டாக ஃபாலோ பண்ணுறோமா அப்படின்னு கேட்டால் பாதி பேருக்கு மேலே அப்படி ஒன்றுமே ஃபாலோ பண்ண மாட்டாங்க. ஆனால் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறவங்க கண்டிப்பாக நல்ல ஒரு ரிசல்ட் காட்டுறாங்க. ஸோ நீங்கள் கரெக்டாக எதை ஃபாலோ பண்ணுறீங்க, எல்லாத்தையும் போட்டு குழப்பிட்டு இருக்கவங்களா, இல்லை நான் தெளிவாக ஒரே இது தாங்க ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு பிரம்ம முகூர்த்தம் கிளாஸ் வேணும் அப்படின்னா May 27 ஸ்டார்ட் ஆகுது. காலையில் 4 to 5 கிளாஸ். நிறைய சக்ஸஸ் ரிசல்ட்ஸ் கொடுத்துக்கிட்டே வராங்க. நீங்கள் என்னுடைய போஸ்ட் அண்ட் வீடியோஸை பார்த்துக்கிட்டே வரலாம். ஸோ அடுத்து 3 months லைஃப் கோச்சிங், உங்களுடைய கோல் என்னவோ அதை நோக்கி 3 monthும் என்னோட நீங்கள் பயணிப்பீங்க. ஸோ அதுக்கு கூட பிரம்ம முகூர்த்தம் கிளாஸ் ஃப்ரீ. இப்போ எப்போங்க என் லைஃப் மாறும்
புலம்பினாலும் எப்போல்லாம் நீங்கள் புலம்பதை ஸ்டாப் பண்ணிவிட்டு என்னென்ன தப்பு பண்ணிகிட்ருக்கீங்களோ அதெல்லாம் ஸ்டாப் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணணும், நம்மளை மாற்றிக்கணும், நம்ம எண்ணங்களை மாற்றிக்கணும், நம்மளுடைய வார்த்தைகளை மாற்றிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கும் பொழுது கண்டிப்பாக அங்கே வாழ்க்கை மாறுங்க. அண்ட் அடுத்தவங்க தேவையே இல்லாமல் அவங்களுக்கு பிரச்சனை பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொன்னாங்க. அது ஆக்சுவலி பார்த்திங்கன்னா அவங்களுடைய நெகட்டிவிட்டியை கொண்டு வந்து நம்மக்கிட்ட அப்படி தான் காட்டுவாங்க. அவங்களுக்கு உள்ளுக்குள்ளே நிறைய பிரச்சனை இருக்கும், மனவேதனை இருக்கும், எல்லாமே இருக்கும். ஆனால் அவங்களுடைய வைபு நம்மளையும் அப்படியே ஆப்போசிட்டாக பண்ண வைக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு பர்சன்ட் வந்து நீங்கள் விலகிட்டிங்கன்னா யூ வில் பி பெட்டர். நம்ம போய் அவங்களுக்கு புரிய வைக்கணும்னு ட்ரை பண்ணாலும் அது அந்த வைபை நம்மளை சேஞ்ச் பண்ணிடும். பெட்டர் நம்ம ஒதுங்கி போகிறது ரொம்ப நல்ல ஒரு விஷயம். ஸோ நீங்கள் என்ன கோல் வேணுமோ அதை நோக்கி காமாக பீஸ்ஃபுல்லாக அதை நோக்கி நீங்கள் போகலாம். பிரச்சனை பண்ணுறவங்களுக்கு அதுவே ஒரு வேலையாக இருக்கும். நிறைய பிரச்சனைகளை ஏற்கனவே இருக்கும், இன்னும் பிரச்சனைகளை வந்து அவங்களே க்ரியேட் பண்ணுவாங்க. க்ரியேட் பண்ணி அதிலே வாழறதுக்கே பழகிருப்பாங்க. அது இல்லாமல் அவங்களால வாழவே முடியாது. ஸோ அந்த பிரச்சனை தானாக வரும், இல்லைனா அவங்களே க்ரியேட் பண்ணக்கூடிய ஒரு பிரச்சனையாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு பர்சன்ஸ்லேருந்து நீங்கள் வெளியில் வர்றது ரொம்ப பெரிய நல்ல விஷயம். ஸோ அதனால் அவங்க நம்மளை விட்டு போகிறாங்களே அப்படின்னு எந்த விதத்துலையும் நீங்கள் வருத்தப்படவும் வேண்டாம். அண்ட் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். மறக்காமல் ஒரு லைக் போட்டுருங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அண்ட் உங்களுக்கு 3 month கோச்சிங் வேணும், இல்லைனா பிரம்ம முகூர்த்தம் கிளாஸ் வேணும்னா மேலே தெரியுற வாட்ஸ்அப் நம்பருனா காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.